பக்தர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொக்கனீஸ்வரர் திருக்கோவில் உருவான கதையை தான் நான் சொல்ல போறேன். இந்த சிவபெருமானை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் எப்படி உருவானார் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா உடம்பு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். டக்குன்னு நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். சிவபக்தியில் தீவிர நாட்டம் கொண்டவர் தான் ஒரு வணிகர் இருந்தார். இந்த வணிகருக்கு தினமும் என்ன பழக்கம்னா, சிவபெருமானை பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டார். எத்தனை நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணாதான் அன்னைக்கு அவர் சாப்பாட்டிலே கை வைப்பார். அப்படி ஒரு தீவிர பக்தரான இந்த வணிகர் வியாபார நிமித்தமாக தன்னோட மைத்துனரோட வெளியூருக்கு போகிறார். இப்போ என்ன ஆகுது, வெளியூருக்கு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் மறுநாளுக்குரிய வழிபாட்டுக்குரிய நேரம் வந்தாச்சு. இதை பார்த்ததும் மைத்துனனுக்கு ஒரே யோசனை வந்துச்சு. ஐயோ, நம்ம மாமா சிவபூஜையை செய்யாமல் சாப்பிட மாட்டாரே, நமக்கோ பசி எடுக்குமே, இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் நம்ம சிவனை தேடுறது, சிவன் கோவில் எங்கே வருமோ எப்போ வருமோ தெரியாது, அது வரைக்கும் இவரும் சாப்பிட மாட்டார், நம்மளாலையும் சாப்பிட முடியாது மாமாவை விட்டுட்டு, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே மனசுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான் யோசிச்சுட்டே இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஓடை இருக்கிறத பார்க்குறார் இந்த சிவபக்தர். உடனே அந்த ஓடையில் போய் குளிச்சுட்டு வரலாம், சிவபூஜைக்கான டைமும் வந்துடுச்சு அப்படின்னு தானே பிளான் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக அந்த ஓடைக்கு போகிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கூட வந்த மைத்துனர், சரி இப்போ மாமா குளிக்க போயிட்டார், வந்தார்னா இப்போ சிவனை தேடி தான் பூஜை பண்ணுறதுக்காக நம்மளை இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போவாரோ தெரியாது, அது வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது, இவர் வர்றதுக்குள்ளே நாம் குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடணும், நாம் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, மொக்கணி அப்படின்ற பை. இந்த மொக்கணின்ற பை என்னன்னா, குதிரைக்கு கொள்ளு வைக்கும் பையை தான் மொக்கணி பையின்னு சொல்லுவாங்களாம். அந்த மொக்கணி பையை கையில் வச்சிருக்கான் இல்லையா, அதில் மண்ணை ஃபுல்லாக, அந்த காட்டில் இருக்க மண்ணை ஃபுல்லாக நிரப்பிடுறான். நிரப்பி ஒரு மரத்தடையில் தலைக்குப்புற புதைச்சி வச்சிடுறான். அதன் மீது என்ன பண்ணுறான், அந்த காட்டில் பூக்கிற பூவெல்லாம் எடுத்து அந்த சிவலிங்கம் மாதிரி அதை ஷேப் பண்ணி அந்த சாக்கு பை மேலே போட்டுடுறான். தூரவேன்னு பார்த்தா அது இந்த பூவெல்லாம் போட்டு மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறதால சிவலிங்கம் மாதிரியே தெரியும்படி செய்துடுறான் இந்த மைத்துனர். இப்போ என்ன பண்ணுறாரு அந்த வணிகர் சிவபக்தர், அங்கே குட்டையில் நீரோடையில் குளிச்சுட்டு நேராக வரார். சிவனை தேடிண்டே அவர் கண்ணு மொத்த காட்டிலையும் சுற்றுது, எங்கே சிவன் கோயில் தெரியுதான்னு பார்த்துட்டே வராரு. இப்போ இந்த மைத்துனர் ஒரு பயங்கரமான ஒரு வேலை செய்கிறான். சிவபக்தரான வணிகர் என்ன பண்றாரு, ஓடையில நீராடி விட்டு தன் மைத்துனர்கிட்ட வரார். மைத்துனரை பார்த்து சொல்றாரு, ஏன்பா இங்க ஏதாவது சிவன் கோயில் இருக்கான்னு பாரு, சிவன் கோவில்ல போய் சிவ தரிசனத்தை பண்ணாதானே அடுத்து நம்ம சாப்பிட முடியும், சீக்கிரம் நீ இந்த பக்கமா பாரு, நான் அந்த பக்கமா சிவன் கோவில் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த மைத்துனன் என்ன பண்றான், மனசுக்குள்ளேயே அப்படியே மெதுவா முனகிறான். என்னன்னு சொல்றான், இந்த மாதிரிலாம் இவரு பசியோட நம்மளை நடக்க விடுவார்னு தெரிஞ்சுதான் நான் குறுக்கு வழியில இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சேன், இப்போ சொல்றேன் எங்க மாமாவை நல்லா ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இங்க பாருங்க, தோ சிவலிங்கம், அப்ப இதானே சிவன் கோவில், இந்த சிவனை தரிசனம் பண்ணுங்க, சீக்கிரமா நாம தரிசனத்தை முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் இந்த சாப்பாட்டு ராமன். உடனே அந்த சிவபக்தர் கேட்கிறார் தன் மைத்துனரை பார்த்து, எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டதும் அவன் காமிக்கிறான். எதை காமிக்கிறான், தான் ஒரு சாக்கு பை ஃபுல்லா மண்ணை கொட்டி சிவலிங்கம் மாதிரி குழி தோண்டி அந்த சாக்கு பையை புதைச்சி மேலே காட்டில் இருக்க மலரெல்லாம் தூவி வச்சிருக்கான் இல்லையா, அதை தான் சிவலிங்கம்னு சொல்லி காமிச்சிடுறான் மாமா கிட்ட. இப்போ இந்த சிவபக்தரான இந்த வணிகர் என்ன பண்றாரு, ஆஹா இதோ சிவலிங்கம் இருக்கிறது, என்னோட சிவ தரிசனம் இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் உட்காந்து நல்லபடியா சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா என்ன பண்றாரு, வாப்பா சாப்பிடலான்னு தன்னுடைய மச்சானை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ மாமாவை பார்த்து இந்த மைத்துனர் பயங்கரமா சிரிக்கிறான், கேலியா சிரிக்கிறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த சிவபக்தருக்கு. ஏன்பா என்ன பார்த்து சிரிக்கிற, நான் என்ன சிரிக்கிற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவன் சொல்றான், மாமா இத்தனை நாள் வரைக்கும் நீங்க சிவனை பார்க்காம சாப்பிடவே மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு நல்லா ஏமாந்து போனீங்களா, இன்னைக்கு சிவபெருமான் தரிசனமே நீங்க பண்ணல, ஆனா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றான்.
கிண்டலும் கேலியுமா. இதை கேட்ட அந்த வணிகர் சிவபக்தருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னது, நான் இன்னைக்கு சிவ தரிசனம் பண்ணலையா? அதோ சிவலிங்கம் நீ தானே காமிச்ச, அவரை நல்லபடியா நான் தரிசனம் பண்ணிட்டு தானே என்னுடைய அன்றாட உணவையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும், மாமா அது ஒன்றும் சிவலிங்கமே கிடையாது, உங்களை ஏமாத்தி எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக நானே ஒரு சாக்கு பையில மண்ணை போட்டு அந்த குழி தோண்டி புதைச்சி அது மேலே இந்த காட்டில் இருந்த பூவெல்லாம் போட்டு விட்டேன். அதை போய் நீங்கள் சிவபெருமான் நினைச்சு சாமி தரிசனம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சிவ வழிபாட்டையே நீங்கள் செய்யல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ என்ன சொல்றாரு அந்த மாமா, இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அது என் கண்ணுக்கு சிவனாதான் தெரிஞ்சுது, அது என்னுடைய மகாதேவன் சிவபெருமான் தான். சிவபக்தரான வணிகரை பார்த்துட்டு அவரோட மைத்துனன் காடே அதிரும்படி அப்படியே கேலி பண்ணி சிரிக்கிறான், கை தட்டி தட்டி சிரிக்கிறான். என்னது மாமா இது, உங்களை நான் சிவபெருமான் இவருதான் சொல்லி ஏமாத்தத்துக்காக நாம் கொண்டு வந்த அந்த மொக்கனி பையில மண்ணை போட்டு இந்த குழி தோண்டி புதைச்சி காட்டில் கடந்த இந்த 4 பூவை தூக்கி அந்த பை மேலே போட்டேன். நீங்கள் என்னடானா நிஜமாவே இதுதான் சிவலிங்கம்னு சொல்லி சிவபூஜை பண்ணுறீங்க, என்ன மாமா இது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இருங்க நான் வச்ச பைய நானே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நகத்தை பார்க்குறான், தூக்கி பார்க்குறான். ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே அசந்து போகிறான். என்னடா இது, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாமாவை ஏமாத்துறதுக்கு வச்ச பைய நம்மளாலே தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவலிங்கத்தை சுற்றி மண்ணை பெருக்கிறான். மண்ணை பெருச்சியாவது இந்த சாக்கு பையை நம்ம தூக்கிடணும்னு தூக்க முயல்றான். ஆனால் இம்மி அளவு கூட அவனால் அசைக்க முடியல. தோண்ட தோண்ட அந்த சாக்கு பை பூமிக்குள்ளே போயிட்டே இருக்கு. பார்த்து அசந்து போய் அப்படியே மலைச்சி போய் நிற்கிறான். அப்போதான் தன் மாமா காலில் விழுந்து அழுது உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், பக்தன் எந்த பொருளை சிவனாக பாவித்தாலும் அதில் அந்த ஈஸ்வரனே எழுந்தருளுவார் என்பதை எனக்கு நல்லபடியாக காமிச்சிட்டாரு, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் சிவ பக்தியை நான் ஏளனமாக பேசிட்டேன், இனிமே நானும் உங்களை போலவே சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி இறைவன்கிட்டயும் அவங்க மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறான் இந்த மைத்துனர். அந்த மாதிரி மொக்கனி பையில தோன்றியதால தான் இந்த சிவனுக்கு மொக்கனீஸ்வரர் அப்படின்ற திருப்பெயர் உண்டாச்சு. இந்த ஸ்தலமும் மொக்கனீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலை கொங்கு நாட்டு சிற்றரசர்கள் எல்லாரும் நல்லபடியா திருப்பணி செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் சிறப்பம்சம் என்ன தெரியுமா, மாணிக்க வாசகர், சுந்தரர் இவங்களாலெல்லாம் பாடல் பெற்ற சிறப்பான ஸ்தலம் தான் இந்த மொக்கனீஸ்வரம். அதுக்கும் மேலே என்ன, இந்த கோவிலில் போய் நின்னீங்கன்னா சன்னதியில் சுவாமியும் அம்பாளையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலில் மேலும் ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா, பிறரால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டவங்களுக்கு, பிறரை நம்பி ஏமாந்தவங்களுக்கு, இந்த மாதிரி அடுத்தவங்களால ரொம்ப பாதிப்புக்குள்ளானவங்கெல்லாம் இந்த சிவனை வழிபட்டா மன அமைதி கிடைக்கும்ன்றது புராணம் சொல்றது. அதனால அன்பர்களே, கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா அவசியம் இந்த மொக்கனீஸ்வரம் போய் இந்த இறைவனை தரிசனம் பண்ணி மன அமைதி பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யாவர்க்கு உரைப்போம் பதிவில் அடுத்த சிறப்பான கதையை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.